சமாளிச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் குடும்பம் அடிமையா இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ சூழல்கள். இதை நீ கண்ணு முன்னாடி உங்க மனசுல ஓட்டி பாருங்க. இப்படிலாம் இருக்குதுன்னா நம்ம குடும்பம் அடிமையா இருக்கு. எத்தனையோ கனவுகள் இருக்கு. சொந்தமா கார் வாங்கணும், வீடு கட்டணும், நகை நட்டு வாங்கி போடணும், பிள்ளைங்களுக்கு 100 பவுன் போடணும், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், எல்லாம் கனவு இருக்கு. ஆனா அந்த கனவுகளை அடைய முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் அடிமையா இருக்கு. உண்மையா பொய்யா? இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நம்ம அடிமையா இருக்கோம்? மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், வெக்கப்படுவோம், கைக்குக்க வெக்கப்படுவோம். இதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நான் சொல்லுவேன், பணம் சம்பாதிப்பது என்பது நம்மளுடைய அடிப்படை உரிமை. நிறைய பேருக்கு நம்ம சமூகத்தில் தப்பான ஒரு சிந்தனையை புகுத்தி வச்சிருக்காங்க. இந்த சினிமாவும் அரசியலும் நமக்குள்ள ஒரு தவறான சிந்தனையை புகுத்தி வச்சிருக்கு மனசுக்குள்ள. இந்த சமூகம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது பாவம், கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும்னா இன்னொருத்தரை ஏமாத்தினாதான் முடியும், பணக்காரன் கெட்டவன், பணம் பாதாள வரை பாயும், பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், அப்படி இப்படின்னு பணத்தை பத்தி போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு தவறான நிறைய உருட்டுகளை உருட்டி வச்சிருக்கு இந்த சமூகம். உண்மையா இல்லையா? நல்ல மனசுல ஏத்திக்கிங்க. யாரையா அடையாளம் நீங்க சொல்லுங்க, நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. முதல்ல சொல்ல முன்னாடி நம்மளே சிரிப்போம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே என்ன சிந்தனை ஓடுதுன்னா, போதும், ஏதோ குடும்பத்தை நல்லா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தா, பிள்ளைய நல்லா படிக்க வச்சா போதும்னு ஒரு மனநிலை நமக்குள்ள உருவாக்குறாங்கல்ல. இதுதான் சமூக திணிப்பு, சமூகத்துடைய கருத்தை திணிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம கோடீஸ்வரன் ஆகிறது நம்முடைய அடிப்படை உரிமை. அந்த மனநிலை வேணும். கோடீஸ்வரன் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை சுதந்திரமா வாழ வச்சுட்டு இருக்கான். சுதந்திரமான குடும்பம் வேணுமா? நாம கோடீஸ்வரன். என்ன சார் சொல்றீங்க? அப்ப நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு உழைக்கணும். இது சமூகம் சொன்ன 2வது உருட்டு. உருட்டு நம்பர் 2 என்னது? கஷ்டப்பட்டு உழைக்கணும். கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குறாங்க, கஷ்டப்பட்டு ரோடு வேலை பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு பார்க்குற எந்த வேலையும் அவங்கள கோடீஸ்வரனா மாற்றிருக்கா? நானும் பார்த்துட்டேன். நிறைய கோடீஸ்வரர்களை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அவன்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சில இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் வந்து கஷ்டப்பட்டெல்லாம் வேலை பார்க்கல. உங்களுக்கு எந்த கிழமையை பிடிக்கும்? கேட்கல சத்தமா. எல்லாரும் சொன்னது இதுதான். போன செவ்வாய்க்கிழமை நடந்த மீட்டிங்லேயே ஒரு 1000 பேர் மேல இருந்தாங்க. என்ன கிழமை பிடிக்குன்னா எல்லாம் கோரஸாக தராங்க, சார் ஞாயிற்றுக்கிழமை. என்ன காரணம்? கேட்கல சத்தமா. அன்னைக்கு நம்ம வேலை பார்த்துருக்கோம். செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், இல்லை ஏதாவது ஓவியம் வரைவோம், இல்லை பாட்டு கேட்டுட்டு இருப்போம், இல்லை டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், ஏதோ வேலை அன்னைக்கு நம்ம செஞ்சிருப்போம், இல்லை படம் பார்த்துட்டு இருப்போம். அன்னைக்கு ஸ்பெஷலாக மட்டன் சிக்கன் எடுத்து செய்வோம்னு சொல்ல போனால் பெண்களுக்கு அன்னைக்கு தான் வேலை அதிகம். உண்மையா இல்லையா? சரி, பெண்களாவது ஞாயிற்றுக்கிழமை பிடிக்குதுன்னு சொல்றாங்க, ஓகே ஒத்துக்குவோம். இந்த ஆம்பளைங்க தானே ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறது. நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் பிடிக்குன்னு சொல்றீங்களே, எப்படி? ஏன்னா அன்னைக்கு பார்க்குற வேலையெல்லாம் நமக்கு பிடிச்சி பார்க்குற வேலை. கரெக்டா? அப்ப மற்ற 6 நாளும் பார்க்குற வேலை கேட்கல. மற்ற 6 நாளும் பார்க்குற வேலை பிடிக்காம பார்க்குறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிடிச்சி வேலை பார்க்குறோம். பிடிச்ச வேலையை பார்க்கறதுனால அந்த கிழமை நமக்கு பிடிச்சிருச்சு. அப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வேற எந்த காலேஜ்லையும் எந்த ஸ்கூல்லையும் சொல்லி தர மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க
கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிகள். அதுவும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை ஒத்து கவனிக்கிறீங்கல்ல ஒரு சிலர், அவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். விளையாட்டா சில பேர் கவனிச்சுட்டு இருப்போம், அவங்களுக்கு சனி நடுகாலில் உட்காந்து விளையாடுதுன்னு இருக்கும். அதனால கவனிக்க தோணாது. என்னத்தான் சொல்லிட போறாங்க, எனக்கு தெரியாத. நீங்க இன்னும் என்ன ஆகல, மைண்ட் ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா கவனம் பாருங்க, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான ஃபார்முலா நான் சொல்லித்தரேன். எந்த தொழில நீங்க இஷ்டப்பட்டு செய்றீங்களோ, கஷ்டப்பட்டு இல்லை, இஷ்டப்பட்டு செய்றீங்களோ, அந்த தொழிலை யார் கேட்ச் பண்ணிருக்கீங்களோ அவங்க உறுதியா கோடீஸ்வரன். இன்னும் முடியல, ஃபார்முலா இன்னும் முடியல. இப்ப நீங்க கவனிங்க ப்ரோ. சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறத கஷ்டப்பட்டு விளையாடுறாரா, ஜாலியா விளையாடுறாரா? அவர் கோடீஸ்வரனா இருக்காரா இல்லையா? எனக்கு காது கொஞ்சம் மந்தம். அவர் கோடீஸ்வரனா இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்றது, கீபோர்டு வாசிக்கிறத கஷ்டப்பட்டு செய்யறாரா, ஜாலியா இருக்காரு? ஜாலியா செய்யறாரு. அவர் என்ன இருக்காரு? கோடீஸ்வரனா இருக்காரு. நீங்க ரத்தன் டாட்டாவை எடுங்க, முகேஷ் அம்பானி எடுங்க, எல்லாருமே அவங்க வேலையை ஜாலியா பண்றாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு? அப்படியா? ஜாலியா பண்றாங்க. புரிஞ்சிருச்சா? ஃபார்முலா ஒண்ணு ஜாலியா இஷ்டப்பட்டு செய்யற வேலையை தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்குறேன், இந்த பேட்டை பிடிக்கி ஏஆர் ரஹ்மான்டையும் இந்த கீபோர்டை பிடிக்கி சச்சின் கொடுத்தா இப்போ எப்படி வேலை செய்வாங்க ரெண்டு பேரும்? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்ட் தானே? அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையோ, அந்த வேலையை செஞ்சா நம்ம கஷ்டப்படுவோம். சச்சின் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு பாட்டு வெளியிட்டா என்ன ஆகும்? நம்ம காது கிழிஞ்சிடும். ஏஆர் ரஹ்மான் கிரவுண்ட்ல இறக்கி விட்டா என்ன ஆகும்? பேட்டோட அவருக்கு தலை கிழிஞ்சிடும். ஆக எது இஷ்டமா இருக்குன்னா, அவங்களுக்கு பிடிச்ச தொழில் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கு, இஷ்டமா இருக்கு. சார் அதனாலதான் சார் எனக்கு பிடிச்சது தூங்குறது சார். நான் எனி டைம் தூங்குறது பிடிக்கும் சார். கோடீஸ்வரனா இல்லாமா? இல்லை சார், நான் ரொம்ப ஃபுட்டி சார். என்னாடி ஃபுட்டி? அந்த காலத்தில் சோத்து முட்டைன்னு சொல்றது தான் இன்னைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, டீசெண்டாக ஃபுட்டி. நான் ரொம்ப ஃபுட்டி சார். சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சார். சாப்பிட்றது தப்பு இல்லை, பொழுதுனைக்கு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் சார். அப்போ எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன் சார், நான் கோடீஸ்வரனா? இல்லை நான் டிவி பார்க்கறது பிடிக்கும் சார், டிவி பார்த்துட்டு இருந்தால் கோடீஸ்வரனா முடியுமா? சரி சார், எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் சார், நான் தெருவில் கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருக்கேன் சார், கோடீஸ்வரனா முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச வேலையிலிருந்து ரெண்டாவது என்ன வரணும்? வருமானம் வரணும். அப்பதான் நீங்க கோடீஸ்வரன். இப்போ பாருங்க, இர்ஃபான் ஒருத்தர் இருக்காரு யூடியூப்ல. அவர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு? சாப்பிட்றது பிடிக்கும், ஊரா போய் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போறாரு, கோடீஸ்வரன். கரெக்டா? அப்ப பிடிச்சதை செஞ்சா மட்டும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. பிடிச்சதை செய்யும் பொழுது அதுல இருந்து என்ன வரணும்? வருமானம் வரணும். மூணாவது ஒன்று நடக்கணும். நீங்க பிடிச்சதை செஞ்சு வருமானம் கிடைக்கும் பொழுது மற்றவங்களுக்கு நன்மையா இருக்கணும். அப்பதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அந்த மாதிரி நீங்க ஒரு தொழிலை செய்யுங்க, உங்க வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும். உங்க தலைமுறையின் கோடீஸ்வரனா செல்வந்தனா இருக்கும். இதான் ஃபார்முலா. உங்களுக்கு பணம் வரக்கூடிய சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட வேலைகளை நீங்க செய்யலாம். சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத வேலையை செஞ்சு கூட கோடீஸ்வரன் ஆகலாம். மற்றவங்களுக்கு பலன் இல்லை, அது வெற்றி இல்லை. ரஜினி டயலாக் ஒன்று சொல்லுவாரு, அவன் கஷ்டப்பட்டு உழைக்காம வர்ற காசு நிலைக்காது. சபையா இருக்கிறதுனால அப்படியே அவர் சொல்ற வார்த்தை அப்படி சொல்ல முடியாது. அப்படி போயிடும். சமூகத்துக்கு நன்மை வரணும். இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேன்
மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் நான் பண்றேன். இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு போனாங்க. நான் சம்பாதிச்சதை நான் சொல்லல, நான் சொல்ல போறது இல்லை. நான் சம்பாதிச்சது எனக்கு வயிறு வரை மகிழ்ச்சி. என் டீம்ல என் கூட யாரா அந்த பையன்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப எளிய மனிதர்களா வந்த ஒவ்வொருத்தரையும் போட்டு போட வச்சு மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க வச்சு கார் வாங்க வச்சல. அதுதான் என்னோட வெற்றி. அதுதான் என்னோட வெற்றி. அந்த மகிழ்ச்சி இங்க இருக்கு. அந்த மகிழ்ச்சி நெஞ்சுக்குள்ள இருக்கு. சமூகத்துக்கு நன்மை, எனக்கும் பணம் வருது, சமூகத்துக்கும் நன்மை இருக்கு. நான் செய்யற வேலையை மகிழ்ச்சியா செய்யறேன். நான் தான் ரியல் வெற்றியாளர். நான் தானே, நான் மட்டும் இல்ல. நீங்க பிசினஸ் பண்ணி பாருங்க, இந்த சமூகத்துக்கு நன்மை செய்வீங்க, உங்களுக்கு பணம் கொட்டும். அது மட்டும் இல்ல, மகிழ்ச்சியா அந்த வேலையை செஞ்சு பாருங்க. உங்க பரம்பரையும் கோடீஸ்வரனா இருக்கும், தலைமுறையும் கோடீஸ்வரனா இருக்கும், செல்வந்தனா இருக்கும். இதுதான். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், ஆனா கோடீஸ்வரனா கூட எங்களுக்கு ஆசை தான். இந்த மாதிரி மேடை போட்டு நீங்க கோடீஸ்வரனாகலாம், நீங்க கோடீஸ்வரனாகலாம்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் அலர்ச்சியா இருக்கு சார். இது வந்து ஏமாற்று வேலையா இருக்குமோ? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க 3வது தெரு முனுசாமி பண்ணாரு, 4வது தெருல நாராயணம் பண்ணாரு, 7வது தெருல ஏழுமலை பண்ணாரு. அவரு அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் சம்பாதிக்கல, ஜெயிக்கல, அல்லது ஏமாத்துற சில கம்பெனிகள் வந்துச்சு போனிச்சு. உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். சரியான கம்பெனி நம்ம தான் தேர்வு செய்யணும். போலி டாக்டர்கள் அரசு செய்யப்படாமல் இல்லை. போலி மருத்துவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்படுகிறார்கள். போலி ஆசிரியர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். போலி போலீஸ் இருக்காங்க, போலி டிரைவர் இருக்காங்க, போலி ஐபோன் இருக்கு, போலி கள்ள நோட்டு இருக்கு, எல்லாத்துலயும் போலிகள் இருக்கும், போலி கல்லூரிகள் இருக்கும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை போய் எங்கேயும் பதிவு செய்ய முடியாது. போலியான விஷயங்கள் எல்லா தொழிலையும், எல்லா துறையிலையும், எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். எது சரியான கம்பெனி, எது சரியான நிறுவனம், எது சரியான தொழில். மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நான் இங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த ஃபீல்டில் 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தவனா என்னுடைய கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இருக்கேன். 100% நம்பகமான ஒரு தொழில், 100% நம்பகமான தொழில், லீகலான ஒரு தொழில். எல்லா தொழிலும் பாருங்க. ஒரு படத்துல செந்தில் என்ன பண்ணுவாரு, மாம்பழத்தை கொண்டு வந்து கவுண்டர் பண்ணிட்டு காட்டுவாரு. இது என்னது சொல்லுங்க, தெரியுதா இல்லையா? என்னது இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அந்த காமெடி? அதே மாதிரி கடைசியாக தான் விட்டு வருவார். அது மாதிரி இதை பாருங்க, உங்களுக்கு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, சமூகத்தால் விரும்பக்கூடிய மதிப்புமிக்க தொழில்களை எழுதிருக்கேன். கரெக்டா? என்னென்ன தொழில்? டாக்டர், இன்ஜினியர், செஃப், டீச்சர், போலீஸ், ஆர்மி. முன்னாடி இதுக்கு முன்னாடி டாக்டர்ங்கிறது பெருமையான தொழிலா இருந்துச்சா? இருந்துச்சா சார்? இல்ல. நம்ம சமூகத்துல முடி திருத்துறவங்க தான் மருத்துவம் பார்ப்பாங்க. கரெக்டா? நம்மளுடைய சமூக அமைப்புல. அப்ப இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு மதிப்போ, இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது வேல்யூ இருக்குதா? இல்ல. இன்னைக்கு என்ன வந்துருச்சு? எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், ஆயுர்வேதா, சித்தா, அலோபதி, எல்லாத்துலயும் படிப்பு வந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த துறைகள் எல்லாம் எப்ப படிப்பு வந்துச்சோ அப்பதான் சமூகத்துல மதிப்பான ஒரு தொழிலா மாறுச்சு. கரெக்டா? இன்ஜினியர், மேஸ்திரின்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்க? இன்ஜினியர், செஃப், முன்னாடி சமையல்காரன்னாங்க. முன்னாடி சமையலுக்குன்னு படிப்பு வந்துருச்சு. இப்ப சமையலுக்குன்னு படிக்கிறத ரொம்ப மட்டமா நினைச்சாங்க. உண்மையா இல்லையா? நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு படம் வந்துச்சு, யூத் தான் நினைக்கிறேன், விஜய் படம். அதுல விஜய் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பாங்க சமையலுக்கு. அந்த படிப்புனாலேயே அவருடைய மாமா பொண்ணு, அவர் லவ் பண்ற பொண்ணு, அவரை என்ன பண்ணிடுவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஆனா இன்னைக்கு செஃப்பா இருக்கிறவங்க தான் செலிபிரிட்டி. மாதம்பட்டி ரங்கராஜ்ல இருந்து தாமு வரல எல்லாருக்கும் நமக்கு பேர் தெரியுதா இல்லையா? இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்ச
பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குதான். ஏன் ஏன் வேலை மிச்சம். நான் நல்லா பிரியாணி பண்ணுவேன். அப்படியாங்க ஒரு நாள் பண்ணுறது. என்னோட சாம்பார் நீ சாப்பிட்டீனாலே அது எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் செய்யுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு டிமாண்ட் ஆயிடுச்சா இல்லையா? டிமாண்ட் ஆயிடுச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, ஒக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை இருந்துச்சு. உண்மையா இல்லையா? ஆர்மியில யாரு சேருவா தெரியுமா? ஊர்ல அப்பா அடிச்சுட்டாங்கன்னா கோச்சிக்கிட்டு போறவங்க எல்லாம் ஆர்மிக்கு தான் போவாங்க. உண்மையா பொய்யா? அப்படிதானே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆயிட்டு? எல்லாம் எக்ஸாம் வச்சுதான் எடுக்கிறாங்க. நீங்க ஆர்மிக்கு போனாலும் எக்ஸாம் உண்டு, போலீஸுக்கு போனாலும் எக்ஸாம் உண்டு, டீச்சருக்கு போனாலும் எக்ஸாம் உண்டு. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், டைரக்ட் செல்லிங் பிசினஸுக்கு வந்தாச்சு. செட்ஸா அப்படிங்கிற அமைப்பு, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டைரக்ட் செல்லிங் இன் அகாடமிக். கல்வியில வந்துருச்சு டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் கல்விக்குள்ள வந்துருச்சு. இந்தியாவில் முதல் யூனிவர்சிட்டியா ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி இமாச்சல் பிரதேசத்துல. MBA இன்டைரக்ட் செல்லிங், BBA இன்டைரக்ட் செல்லிங். நாங்க பண்ணக்கூடிய வேலையை, நாம பண்ணக்கூடிய டைரக்ட் செல்லிங் பிசினஸ் 5 வருஷம் படிச்சுட்டு பண்ண போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் 5 இயர்ஸ், 5 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க. டைரக்ட் செல்லிங்ல மை லைஃப் ஸ்டைல்ல ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் ஜாயின் பண்ண முடியும். வருதா வரலையான்னு பாருங்க, வருதா வரலையான்னு பாருங்க. மை லைஃப் ஸ்டைல்ல அடுத்த வருஷம் எக்ஸாம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சு நான் ஆள் எடுப்பேன். வெலாசிட்டி பிசினஸ் இது நடக்கும். ஏன்னா தொழில் மாறிட்டு இருக்கு, தொழில் மாறிட்டு இருக்கு. மக்கள் கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ்ல. நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். எல்லா ப்ரூஃபும் என்னால காட்ட முடியும். இப்படிப்பட்ட ஒரு தொழிலை மக்கள் தேடுறாங்க. இனி வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. நான் சேலஞ்ச் பண்றேன், ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 5 வருஷம் கழிச்சு திரும்ப நான் மேடை போட்டு நம்ம எல்லாரும் மீட் பண்ண தான் போறோம். ஒரே குடும்பமா பிசினஸ் பண்ண போறோம். 5 வருஷம் கழிச்சு பாருங்க, மைலேஜ் பிசினஸ்ல ஆதார் கார்டு இருக்கோ இல்லையோ, ஓட்டர் ஐடி இருக்கோ இல்லையோ, ஃபேமிலி கார்டு குடும்ப அட்டை இருக்கோ இல்லையோ, மை லைஃப் ஸ்டைலோட ஐடி கார்டு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், மிகப்பெரிய இலக்கோட கனவோட நம்ம மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெலாசிட்டி பிசினஸ் அகாடமிங்கிற நம்ம டீம் லீடர்ஸ் மிகப்பெரிய கனவோட இயங்கிட்டு இருக்காங்க. சார் இந்த பிசினஸ்ல எல்லாரும் சேர்ந்தா சம்பாதிச்சிடலாமான்னா கண்டிப்பா இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த தொழிலில் ஒரு 4 தகுதி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அந்த தகுதி இல்லாதவங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஓப்பனா சொல்றேன். சார் படிச்சிருக்கணுமா? இல்லை. ரொம்ப அறிவாளியா இருக்கணுமா? இல்லை. பேக்ரவுண்ட் இருக்கணுமா? வேண்டாம். இந்த ஜாதி இந்த மதம் தேவையில்லை, தேவையில்லை. அழகா இருக்கணுமா? நானே ஜெயிச்சிருக்கேன்னா பார்த்துருக்கேன். எதுவும் இல்லை. வேற என்ன சார்? வேற என்ன சார்? என் குடும்பம் இந்த சூழல்ல இருக்கு, என் தலைமுறையை மாற்றணும். அப்படிப்பட்ட கனவு உணர்ச்சியோட உங்ககிட்ட இருக்கா? நீங்க தகுதியானவங்க. என் பொண்ணு, என் குழந்தை ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை போட முடியல. தீபாவளி பொங்கலுக்கு கூட முதல் நாள் தான் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றேன். என் ஒய்ஃபு மஞ்சள் கயிறோட இருக்கு. அவங்களுடைய நிலைமையை மாற்றணுங்கிற கனவு இல்லாத உணர்ச்சி செத்து போனவன் தயவு செஞ்சு மைலேஜ் பக்கம் வந்துடாதீங்க, வெலாசிட்டி பக்கம் வந்துடாதீங்க. யூ ஆர் நாட் ரிஜெக்டட், யூ ஆர் நாட் செலக்டட். புரியுதா? வேண்டியது இல்லை. இந்த கனவு இத்து போனதுக்கு இந்த பிசினஸ் ஆகவே ஆகாது. சில பேர் பாரதியார் சொல்ற மாதிரி வெந்ததை தின்று விதி வந்தா சாவுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ் உண்மையிலேயே செட் ஆகுது. நான் சும்மா கோமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையிலே செட் ஆகாது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி கனவு உள்ளவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு நீங்க வந்துருக்கீங்க. எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நான் உங்களை பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை.
ஒரு சினிமாவுக்கு போனால் கூட ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படம் இன்டர்வல் இல்லாமல் அந்த படத்தை ஓட்ட முடியுதா? 10 மணிக்கு ஆரம்பித்தோம், இங்கே மணி இப்போ 1, 3 மணி நேரம் இன்டர்வல் இல்லாமல் உட்காந்துருக்கீங்கன்னா இதுதான் நீங்கள் கனவோடு இருக்கிறதுக்கான அடையாளம். ரெண்டாவது, அந்த கனவை நோக்கி நான் உழைக்கும் பொழுது மனசில் வைராக்கியம் இருக்கு. இந்த கனவை நான் கண்டிப்பாக அடைவேன், என்னால் அடைய முடியுங்கிற வைராக்கியம் இருக்கும். நம்பிக்கை இல்லை, வைராக்கியம். ஏன்னா பிஸ்னஸில் என்னதான் சம்பாதிக்கணும், ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்குனாலும் விழிப்புணர்வு கொடுக்கணும். இதில் என்ன பொருள் இருக்குது, இந்த வியாபாரத்தில் என்ன வருமானம் வரும்னு ஆரம்பத்தில் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு வைராக்கியம் மனசில் இருக்கும். ஏன்னா அந்த பிஸ்னஸை முதல்ல நான் எடுத்துகிட்டு போகிறப்ப என்னோடய ஃப்ரெண்டு அப்பாட்ட பேசுகிறேன். என் ஃப்ரெண்டு வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால், வேலையில் இருந்தால், ஆனால் அவங்க அப்பா தான் எல்லாம் முடிவு எடுப்பார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும், நான் மைலேஜ் ஸ்டைல் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட பிரான்ச் 1ல் ஒருத்தர், பிரான்ச் 2ல் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்புக்காக என் நண்பனை தேடி போகிறேன். எனக்கு ஸ்கூலில் வந்து லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் ஒரு ஃபுல் கேங்கோட பழக மாட்டேன். எனக்குன்னு ஒரு 4-5 பேர், காலேஜ்லேயும் ஒரு 4-5 பேர், ஒரு குரூப்பாக இருக்கும். அந்த கேங்கில் உள்ள ஒருத்தனை பார்க்க போகிறேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை, என் பையன் சேர்ந்தா உனக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதானே? எப்படி? என் பையன் சேர்ந்தா உனக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதானே? நான் 1000 ரூபா கொடுத்துட்றேன், என் பையனை விட்டுருங்க. கேட்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கலாம். அந்த நிலைமையில நம்மளை யோசிச்சு பாருங்க. எனக்கு செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது போல கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்னென்னா, அதான் நான் சொல்ல வரேன், அந்த இடத்துல வைராக்கியம் இல்லாத ஆளாக இருந்தால், ஸோ இந்த பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும் விட்டுருவாங்க. வைராக்கியம் உள்ள ஆளாக இருந்தால் வேற மாதிரி யோசிப்பான். எப்படி தெரியுமா யோசிப்பான்? பார்த்துருவோம், இந்த நபரை சேர்த்து 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு, நான் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சேர்க்கிறேன்னா, அல்லது பல பேரை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வைக்க நான் சேர்க்கிறேன், நான் நிரூபிச்சு காட்டுறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்? நீ கொஞ்சம் நிரூபிச்சு காட்டிருக்கேன், கொஞ்சம் நிரூபிச்சிருக்கோமா இல்லையா? கொஞ்சம் நிரூபிச்சிருக்கேன். இது ட்ரெய்லர் தான். நீங்க இதுவரை ஸ்டேஜில் பார்த்தது, சார் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு முருகன் சார் சொன்னது, 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு குணா சார், முருகன் சார் சொன்னது, 2 லட்சம்னு சொன்னது, இது எல்லாமே என்னதான்? சாம்பிள், ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்ம தான் பார்க்கணும். அந்த மெயின் பிக்சர் எப்படி இருக்க போகுது தெரியுமா? பிரம்மாண்டமாக இருக்க போகுது. எனக்கு கனவு பிரம்மாண்டமாக இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒருத்தர் இல்லை, என் நண்பர் ஒருத்தர் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எப்போதுமே எந்த தொழில் ஆரம்பித்தாலும் முதல்ல தடைகள் தடங்கல்கள் வரும். நீங்கள் தடைகளை தடங்கல்களை தாண்டினாதான் வெற்றி. ஞாபகம், இந்த 4-5 பேரை தாண்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தங்கமான நெல்மணி மாதிரி தங்கமான டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாங்க. அவங்க தான் இந்த 3 வருஷத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த 4-5 பேர் சொன்ன உடனே சொல்லுவாங்களா, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. அந்த 4 பேர் 4 விதமாக பேசணும்னு நான் இந்த பிஸ்னஸை விட்டுறல. அதுதான் நான் சொன்ன வைராக்கியம், ஊக்கம். 3வது என்ன இருக்கணும்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கணும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது வேற எந்த தொழிலுக்கும் பொருந்ததோ பொருந்தலையோ, என்னோட ஆசை கனவு லட்சியம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் ஏனோ தானம் கூட உட்காந்துருந்துருக்கலாம், அல்லது உங்கள் நண்பரை கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்திருக்கலாம். ஆனால் இங்கே சும்மா நாங்கள் உங்களை கூப்பிடலை, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் வளர்க்கணும். ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணக்கூடாதுன்னு வெளியில் போய் கேளுங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணக்கூடாதுங்க கேளுங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆளை பிடிக்கணும், ஆளை பிடிக்கணும், பொருளை விற்கணும், தெருத்தருவா போகணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை எப்படி செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெலாசிட்டி பிஸ்னஸ் அகாடமி எப்படி பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வெலாசிட்டியில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு லீடோடைய வேலை ஆளை சேர்க்கறது இல்லை, ஆளை வளர்த்து விடுறது.
மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கா? இருக்கா? இல்ல அடுத்தவன் வளர்ந்தாலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டுருவோம் சார், அப்படியா? அப்படி இருந்தா ஆகாது. நீங்க வணக்கம் வச்சுட்டு, இல்லப்பா நான் அதுக்கு சரி பண்ண வர மாட்டேன், நீ விட்டுருன்னு சொல்லிடு. நான் சீரியஸா அந்த நாளுமே என்னுடைய 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்து சார், எனக்கு கனவு இருக்கு, எனக்கு வைராக்கியம் இருக்கு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் இருக்கு, அதுக்காக என் திறமையை நான் வளர்த்துக்குவேன். இங்க நான் சிவகார்த்திகேயன் வச்சிருக்கேன், இங்க வெற்றியாளர்கள் எல்லாரையும் வச்சிருக்கேன். நீங்க பாருங்க, இதுல வெவ்வேறு துறை இருக்காங்க. சினிமா இருக்காங்க, பிசினஸ் இருக்காங்க, மியூசிக்ல இருக்காங்க, அரசியல் இருக்காங்க, விஞ்ஞானியா இருக்காங்க, வெவ்வேறு துறையில வச்சிருக்கேன். இவங்கெல்லாம் வெற்றியாளரா இல்லையா? வெற்றியாளரா இல்லையா? இவங்களுடைய படிப்பு மாறுபடும், இவங்களுடைய படிப்பு மாறுபடும், அறிவு மாறுபடும், திறமை மாறுபடும். உண்மையா பொய்யா? எல்லாமே மாறுபடும். ஒன்னே ஒன்று மாறாது. கவனிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று மாறாது. என்னன்னு பாருங்க, அவங்க திறமையை வளர்த்து கொள்ளும் பேர் ஆர்வம், பர்னிங் டிசைர் பாருங்க, கொழுந்து விட்டு எரியும் ஆர்வம். நீங்க சிவகார்த்திகேயன் என்ன உங்களுக்கு பழிச்சுன்னு தெரியுங்கிறதா வச்சிருக்கேன். மற்ற யாரை பத்தி சொன்னாலும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, புரியாது. நீங்க சிவகார்த்திகேயன்கிற நடிகரை ஒரு சாதாரண ஸ்டேஜ் பர்ஃபார்மரா பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கோமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு பர்சனாலிட்டியோ திறமையோ டான்சிங் திறமையோ அல்லது அந்த காமெடி சென்ஸோ இருந்துச்சா? இருந்துச்சா? இப்ப இருக்கிற அளவு கேட்கல இல்ல. அப்துல் கலாம் ஒருத்தர் நம்ம ஊருக்காரு, இங்க இருந்து போய் போனாரு, போகும் பொழுது ஒத்தால போனாரு, திரும்ப அவருடைய உடல் இங்கு வரும் பொழுது இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான இதயங்களை ஜெயிச்சு கொண்டு வந்தார். அவர்கிட்ட இந்த நாள் இருக்கா இல்லையான்னு பாருங்க, அவர்கிட்ட இந்த நாள் இருக்கா இல்லையான்னு பாருங்க, ரத்தன் டாட்டா இந்த நாள் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இங்க இடையில ஒரு போட்டோ வச்சிருக்கேன். எனக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு லீடர், இதே வியாபாரத்தை ஆரம்பிச்சு ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒரு டீ கடையில அசிஸ்டண்டா டீ எடுத்து கொடுத்துட்டு இருந்தவர், டீ கிளாஸ கழுவிட்டு இருந்தவர், மோகனன் பேரு. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி இருந்தவர், இன்னைக்கு ராஜா மாதிரி இருக்காரு. ஒரு மாதம் சராசரியா 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். அவர் பயன்படுத்துற கார் கிட்டத்தட்ட 10 கார் வச்சிருக்காரு. உலகத்தின் சேஃபஸ்ட் கார் வால்வோ, 2.5 கோடி ரூபாயில வால்வோ கார் வச்சிருக்கிறாரு. அவருடைய வீடு நான் எப்படியெல்லாம் ஒரு வீடு கட்டணும்னு கனவு காண்டமோ, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வீடு. சொந்தமா ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, பாடசாலா அப்படின்னு ஒரு ஸ்கூல் நடத்துறாரு பாலக்காட்டுல. இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை விட பெரிய விஷயம் தெரியுமா? அவனுடைய குழுவுல ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 1000 பேர் முதல் தலைமுறை கார் அச்சு வராருக்காங்க. இப்ப கேளுங்க, அவர்கிட்ட கனவு இருந்துச்சா? வைராக்கியம் இருந்துச்சா? மற்றவங்க உதவி செய்யற மனம் இருந்துச்சா? திறமையை வளர்த்துக் கொள்ளும் ஆர்வம் இருந்துச்சா? இருந்துச்சு. பிசினஸ்குள்ள வரும் பொழுது நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், ஜீரோ. பேச்சு திறமையில ஜீரோ. பொதுமக்கள்கிட்ட எனக்கு மைக்கு பிடிச்சலாம் பேச தெரியாது. வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தா கூட நான் வாங்கலாம் கூட மாட்டேன், ரொம்ப ஸ்டை டைப்பு. ஆனா மைலேஜ் ஸ்டைல் பிசினஸ் எடுத்து திறமையை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த வியாபாரம் என்னுடைய திறமையை வளர்த்து கொடுத்துச்சு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த இடம். அப்ப இந்த நாளும் தான் நீங்க இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான தகுதி. இந்த நாளே இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. வெலாசிட்டிக்கு பெரிய கனவு இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம சம்பாதிக்க வைக்க வளர்க்கறதுக்காக தான் பிசினஸ்ல எடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் வளர்க்கணுங்கிறத என்னோட நோக்கம். நீங்க ஒருத்தர் 2 பேரை சம்பாதிக்க வச்சு பாருங்க.
உங்களால ஒருத்தர் ரெண்டு பேருடைய வாழ்க்கை மாறுதுன்னு வச்சுங்களேன், அதை விட போதையான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை விட போதையான விஷயம் வேற எதுவுமே இல்லை. அது ஒரு நல்ல போதை. அந்த போதைக்கு நான் அடிமையாயிட்டேன். நாங்கள் எங்கள் வெலாசிட்டியில் இருக்க எங்கள் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். என்ன முடிவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? 2025 இப்போ நடக்குது, 2030 வரும். இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கு. இதுவரை கிட்டத்தட்ட 30 பேர் மாத லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சொந்தமாக கார் வாங்கியிருக்காங்க வெலாசிட்டியில். பல நூறு பேர், பல ஆயிரம் பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெலாசிட்டியில். 2030 வரும் பொழுது இன்னும் 5 ஆண்டுகள்ல நீங்க பார்க்க போறீங்க, ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 1000 பேர் சொந்த கார் வாங்கி முதல் தலைமுறை கார் ஓனரா மாத்தி காட்ட போறோம். கம்பெனில ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பேர் கார் வச்சிருப்பாங்க. அன்புஸ்டி இருக்கிற ஒத்த மனிதன் வெலாசிட்டிங்கிற அந்த ஒரு டீம், மைலேஜ் கம்பெனியில் ஒரு கடுகு, அந்த கடுகுல இருந்து வரக்கூடிய வெற்றியை நான் சொல்லிட்டு இருக்கேன். 1000 பேரை கார் வாங்க வைக்கணும் என்னுடைய கனவு, வெலாசிட்டியோட கனவு. ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் நடத்தணும். இன்னைக்கு நம்ம நடத்திட்டு இருக்கோம். 1000 பேரை வச்சு, 500 பேரை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறோம். எனக்கு ஒரு ட்ரீம் ஈவெண்ட் என் மைண்ட்ல இருக்கு. 1,00,000 பேரை திரட்டணும் ஓப்பன் கிரவுண்ட்ல. ஒரு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய சாதனையை ஒரு சாதாரண பாத்திர வியாபாரி பையன் நான் பண்ணணும். ஒரு இரும்பு வியாபாரி பையன் நான் பண்ண போறேன். சேலஞ்ச். 1,00,000 பேரை ஒன்று தட்ட போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. 2030 நடக்கும். 1,00,000 பேர் யாரு சார்? நம்மளுடைய வெலாசிட்டி குடும்பம். மைலேஜ் பொருட்களை பயன்படுத்தி பலனடைஞ்ச 1,00,000 குடும்பங்களை ஓப்பன் கிரவுண்ட்ல ஒன்று தட்ட போறோம். சேலஞ்ச். இந்த மாதிரி நடக்கும். அந்த ஓப்பன் கிரவுண்ட்ல 1000 கார் அச்சீவர், 1000 பேரோட கார் ஆல்பம். இன்னைக்கு சார் சொன்னாங்கல்ல, நம்ம குணா சார், இதே மாதிரி கார் ஆல்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் போட்டோ வரும்? 1000 பேர் போட்டோ வரும். 1000 பேர் அவங்க காரை சைடுல பார்க் பண்ணிட்டு அப்படி விஐபி சேர்ல உட்கார வைக்கிறோம். நம்ம 1000 பேர் உட்கார வைக்கிறோம். அதுல 100 பேரை சொந்த வீடு கட்ட வச்சு முதல் தலைமுறை வீடு ஓனரா மாத்தி ஸ்டேஜ்ல 50 பேர் இந்த பக்கம் சொந்த வீடு அச்சுவர், இந்த பக்கம் 50 வீடு அச்சுவர், 100 பேரை ஒரே ஸ்டேஜ்ல நிப்பாட்டி நடுவுல நான் நிப்பேன். இது நடக்கும். அதுக்குதான் எங்க பெரும் கனவுக்கு தான் நாங்க உருவாக்கியிருக்கோம் சீடு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். சீடுங்கிற ஒரு ப்ராஜெக்ட். மனசுல வெறி வேணும், மனசுல லட்சியம் வேணும். அவங்க மட்டுமாங்க லட்சக்கணக்கில் பணம் போட சொல்லல, வெறும் 12,000 ரூபாயில அந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருக்கிற சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, ஹேர் ஆயில், பவுடர், டீ தூள், சளி மருந்து, வலி மருந்து, பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் வெளியில வாங்கிட்டு இருக்கோம். லட்சமா பணம் கொட்டி 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 வாங்கிட்டு இருக்கோம். கணக்கு போட்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறது மட்டும் 10,000 ரூபாய்க்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துல. அப்படி நம்ம சில்லறையா செலவு பண்றத கோடீஸ்வரன் ஆகிறது யாருன்னா ஐஸ்வர்யா ராயும், தமன்னாவும், அஸ்வினும், த்ரிஷாவும், சச்சினும், விராட் கோலியும், கிரிக்கெட் பிளேயரும், சினிமா ஆக்டரும், செலிபிரிட்டியும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு போகுது. ஒரு கம்பெனி வந்திருக்கு, விளம்பரத்துக்கு கொடுக்கிற காசை பொதுமக்களுக்கு, வாடிக்கையாளருக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டோட வந்து 12 வருஷம் நிலைச்சு நின்று பண்ணிட்டு இருக்குன்னா இது வளருமா வளராதா? மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கான விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய விழிப்புணர்வு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மகாத்மாக்கள் தான் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விருப்பு வெறுப்புகளை தாண்டி உங்க மனசுல இருக்கிற சொந்த விருப்பு வெறுப்புகளை ஓரமா தூக்கி வச்சுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திறந்த மனசோட யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு புரியும். பொருட்களை வாங்கி குற்றோங்க. சீடு ப்ராஜெக்ட்ல உங்க பிரான்ச் 1ல 500 பேர், பிரான்ச் 2ல 500 பேர் வரும் பொழுது நீங்க வாரம் 2,10,000 வாங்கிட்டு இருப்பீங்க. வாரம் 2,10,000 நீங்க வாங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த 1000 பேர்ல ஒருத்தருக்காவது நட்டம் நடக்குமா? நட்டமா இருக்குமா? என்னோட குழுவில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட நட்டம் இல்லை. கொடுக்கிற காசுக்கு பொருள் வாங்கிக்கிறாங்க, தரமான பொருளை வாங்கிக்கிறாங்க. அப்ப தரமான பொருட்களை விற்பனை செய்யற வித்தியாசமான ஒரு வழிமுறை தான்
நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதுதான் மைலேஜ் கம்பெனி பண்ணுது. அதுல மிகப்பெரிய கனவுள்ள ஒரு டீம் தான் வெலாசிட்டி பிசினஸ் அகாடமி. மறக்காம இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் நான் சொன்ன அந்த 4 தகுதி இருக்குதுன்னா நீங்க இந்த பிசினஸ்ல இன்னைக்கே சைன் அப் பண்ணுங்க. அதே மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிசினஸ் கொடுக்கறவட்ட ஒரு வாக்குறுதி கேளுங்க. நீ எனக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவியா? நான் இந்த ஃபீல்டில் 12 வருஷமா இருக்கேன். நீங்க பார்ட் டைமா பண்ணுங்க, ஃபுல் டைம் பண்ணுங்க, அது உங்க விருப்பம். ஆனா தொடர்ச்சியா கூட இருந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவேன்னா நான் உங்களை ஜாயின் பண்ணேன்னு சொல்லுவேன். இல்ல அவர் சேர்த்து விட்டு போறாளா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு கூட்டு வியாபாரம், தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. நான் யார் கையை பிடிச்சனோ, நான் பணம் கொடுத்தது ஒருத்தர்கிட்ட, எனக்கு இந்த பிசினஸ் கொடுத்தவரை என்னோட இங்கிலீஷ் டீச்சர், அவர் பிசினஸ் விட்டு போயிட்டாரு. ஆனா ஸ்டார்டிங்ல போயிட்டாரு. இந்த வியாபாரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தது, இன்னைக்கு இத்தனை கோடி என்னை சம்பாதிக்க வச்சு அழகு பார்த்தது, இந்த வியாபாரத்தில் என்னை ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு சார். அந்த சொன்ன ஒத்த வார்த்தையை 12 வருஷமா இன்னைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய மரியாதைக்குரிய மென்டர், லீடர் மிஸ்டர் ஜி பாலசுப்ரமணியன் சார், மிஸ்டர் டி கலைச்செல்வன். இந்த அளவுக்கு நான் சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியான டீம்ல செலக்ட் பண்ணுங்க, சரியான கம்பெனி மைலேஜ் ஸ்டைல், சரியான டீம் வெலாசிட்டி பிசினஸ் அகாடமி. நீங்க உண்மையா நேர்மையா உழைக்க தயாராகிட்டீங்கன்னா இன்னைக்கே பிசினஸ்குள்ள வாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல தொடர்ச்சி அந்த போராளி ப்ரோக்ராம் நடக்க போகுது. இது போராளி 1, அடுத்து போராளி 2, போராளி 3, போராளி 4, போராளி 10 வரை நம்ம நடத்த போறோம். இன்னைக்கு கெஸ்டா அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தர் போராளி 10 வரும் பொழுது நான் கோடீஸ்வரன் இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நீங்க அத்தனை பேரும் ஸ்டேஜில் நிக்கணும்னு சொல்லி வாழ்த்து. தேங்க்யூ.